ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாரோட ஃபேவரட் குலாப் ஜாமுன் தான். சரி வாங்க, இன்றைக்கி அது எப்படி சாஃப்டாக ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குலாப் ஜாமுன் மாவு எடுத்துக்கலாம், குலாப் ஜாமுன் மிக்ஸ், அப்புறம் ஏலக்காய் எடுத்துக்கலாம், அப்புறம் நெய் எடுத்துக்கலாம், அப்புறம் வாட்டர். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போது குலாப் ஜாமுன் மிக்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். கையால் கட்டி இருந்தால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மாவு பிசைகிறப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. அப்படி பிசைஞ்சோன்னா ஹார்டாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே சாஃப்டாக மெதுவாக பிசைய வேண்டியதான். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் எப்படி பிசைகிறேனோ அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையுங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போது இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 2 கப்பு சுகர். 2 கப் சுகருக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுனுக்கு லைட்டாக பிசு பிசுப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் வச்சிடக்கூடாது. சுகர் சிரப்பு இந்த அளவுக்கு வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சா? இது மாதிரி இருக்கணும். இப்போ அதை மூடி போட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போது நம்ம குலாப் ஜாமுன் பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். கையை 2 கைக்கும் நடுவில் வச்சுட்டு லைட்டாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதேமாரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் விரிசல் இல்லாமல் வரும். பால்ஸ் பிடிக்கிறப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை நல்லா உருட்டினீங்கன்னா உங்களுக்கு விரிசல் இல்லாமல் வரும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு நமக்கு பால்ஸு. இந்த பாலும் பாருங்கள் அழகாக வந்திருக்கு. இந்த பால் பார்த்தீங்கன்னா விரிசல் விழுந்திருக்கு. அதனால் நம்ம மறுபடியும் என்ன பண்ணிக்கிறோன்னா நல்லா கைக்கு நடுவில் வச்சு அதை உருட்டிக்கலாம். இப்போ நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கிட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இந்த அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பால்ஸாக எடுத்து போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து ப்ரௌனாக வர அளவுக்கு நம்ம அதை பொரித்து எடுக்கணும். ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும், சரிங்களா? அதனால் மீடியமாக வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் சில பால்ஸ் மட்டும் இன்னும் ப்ரௌன் ஆகலை. கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துடலாம் நம்ம இப்போது. ஓகே, இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இதில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இன்னும் ஒன்று மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ வந்து குலாப் ஜாமுனை வந்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். குலாப் ஜாமுன் பால்ஸ் வந்து சூடாக இருக்கணும், இல்லைனா வந்து சுகர் சிரப் வந்து சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஊறி இருக்கும். இது ஒரு 3 to 4 hours வந்து அதில் சோக் பண்ணிக்கோங்க. சோக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரு புது வீடியோட பார்ப்போம். டாடா, பாய்.